வாங்க ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வெறும் 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸும் தேவைப்படாது. ஒன்றே ஒன்று வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் இதை. இதுக்கு அதிகமான பொருளும் தேவைப்படாது, டைமும் தேவைப்படாது. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர டைமுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு டீ போடுற டைமுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ குயிக்காக முடியும். இது பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பொருளே தேவை கிடையாது. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். அது என்னென்னா ஒரே ஒரு இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். இட்லி மாவு இருந்ததுன்னா நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நாம் வீட்டில் வச்சுருக்க இட்லி மாவே நாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் ஸ்வீட் போடவே இல்லை. வெறும் இட்லி மாவை பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவை ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதும் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான இட்லி கிடச்சிருச்சு. இட்லி தோசை தான் எப்பவும் சாப்பிடணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.